ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீராமச்சந்திரஸ்ருதபாரிஜாதः சமஸ்தகல்யாணகுணாபிராமः சீதாமுகாம்போருஹ சஞ்சரீகः நிரந்தரம் மங்களமாதனோத்து. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் விழியதாக்கும் வீரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நேருபட்டொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவோர்க்கே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான விஷயத்திலே யுத்த காண்டத்தினுடைய வைபவங்களை எல்லாம் அனுபவிக்க முற்படுகிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நேற்றைய தினம் வரையிலேயும் இங்கே ஹனுமான் வழிநடத்த ராமலக்ஷ்மணாதிகள் வானர சைன்யங்களோடு கூட 12 நாட்கள் நடந்து வந்து அங்க சேதுக்கரையை அடைந்தார்கள் என்பதான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதே சமயம் ஸ்ரீலங்காவில் எந்த மாதிரி நடந்தது என்பதான விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த ஸ்ரீலங்கா உன்னுடைய சோபையே மாறிப்பெடுத்துன்னு சொன்னாருங்க. அது எப்படி இருந்தது என்று முதல்ல சொன்னாக்க, கிரகச்ச கிரகசங்காசைஹி சாரதாம்புத சந்நிதைஹி பாண்டுராபிப்ரதோளீபிஹி உச்சாபிரபிசம்வ்ருதாம் அட்டாலகசதாகீர்ணாம் பதாகத்வஜமாலினீம் தோரணை காஞ்சனைர் திவ்யைஹி லதா பங்கி விசித்ரிதைஹி ததர்ஷ ஹனுமான் லங்காம் என்று மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் ஒவ்வொரு வீதிகள் தோறும் அந்த வாஸ்து ஒரு கிரக வாஸ்துவாகட்டும் அந்த கிராம வாஸ்துவாகட்டும் எந்த மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான அமைப்பிலே மயன் அமைத்து கொடுத்திருந்தாங்க. மயன் என்பவனுடைய புத்திரி தான் மண்டோதரி. இவனுக்கு இன்னும் பல விஸ்ராவசு போன்றவர்களுடைய சம்பந்தங்கள் இருப்பதனால அந்த வாஸ்து பிரகாரமாக அந்த நகரையே அழகுறச் செய்திருந்தான். ஒரு நாள் 1 மணி நேரம் வந்தான் ஹனுமான். அங்க நடக்கக்கூடாதது அத்தனையும் இங்கே பொசுக்கி திருட்டு போயிட்டான். அதுதான் நடந்தது என்று இங்கே தன்னுடைய வாயினாலேயே ராவணன் சொல்றான். ஆர்கிட்ட? மயன் கிட்ட. பூவரும் அயனொடும் புகுந்து பொன்னகர் மூவகை உலகினும் அழகு முற்றுரையவியன இயற்றினன் கணத்தின் என்பரோல் தேவரும் மருள்கள தெய்வத்தச்சனே திருநகர் முழுவதும் திருந்த நோக்கிய பொருகழல் ராவணன் அயற்கு பூசனை வரன் முறை இயற்றினே வழிகொள்வாய் என்றான் அரியன தச்சர்க்கும் உதவி ஆணையால். தெய்வத்தச்சன் மயனுக்கு பேரு தெய்வத்தச்சன் பேரு. அவன் தேவலோகத்தை அப்படி நிர்மாணிப்பானான். அவனை கொண்டு வந்து தன்னுடைய நகரை நிர்மாணித்திருந்தான். அப்போ திரும்பி அவனை கூப்பிடுறான், இங்கே இந்த மாதிரி நகர நிர்மாணம் பண்ணணும் என்று. அப்போ ராவணனை கேட்கிறான், ஏன் என்ன ஆச்சு? நல்ல நகரமாக தானே இருந்தது, நன்னா தான் நியமிச்சு கொடுத்துருந்தேன், மக்கள்லாம் நல்ல வழியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களே, ஏன் என்ன திடீர்னு ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ ராவணன் சொல்றான், சுட்டது குரங்கு எரிசூரையாடிட கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் பறந்தது எங்கனம் இட்டையு அறிவனை இருந்தது என் உடல். சுட்டது குரங்கு. இந்த நகரத்தையே சுட்டி பொசிக்கிட்டு போயிட்டான் யாவத்தன் வந்து. அங்கே குரங்குன்னு சொல்றாங்க. பிரபங்கமா என்பதற்காக இங்கே லங்காயாம் துகிருதம் கர்ம கோரம் திருஷ்ட்வா பவாவகம் ராட்சசேந்திரோ ஹனுமதா சக்ரேணேவ மகாத்மனா அப்ரவித் ராட்சசான் சர்வான்
ஹிரியா கிஞ்சித் அவாங்முகா. இங்கே ராவணன் அந்த அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய ராட்சச ஸ்திரீகள் எல்லாம் ஒரு பக்கம், ராட்சச குழந்தைகள் ஒரு பக்கம், அந்த கூட்டங்கள் ஒரு பக்கம் எல்லாம் வந்து என் வீடு எரிஞ்சு போச்சு, உன் வீடு எரிஞ்சு போச்சு, அவ வீடு எரிஞ்சு போச்சுன்னு எல்லாம் இரத்த கண்ணீர் அங்கே வடித்ததாம். அங்கே அந்த மாதிரியாக அதை எல்லாம் கேட்டுண்டு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அரியணை இருந்தது என் உடல். அப்ப என் ஆத்மா எப்படி இருந்திருக்கும்? கொதிச்சு போயிருக்கும் அப்படியே. இதெல்லாம் ராவணனுடைய வச்சனம். அப்போ ராட்சசேந்திரோ ஹனுமதா சக்ரேனே வைவாகதா. இந்த தேவேந்திரனுக்கு தான் என் பேர்ல ரொம்ப கோபம் இருந்தது. அவன்தான் ஒரு கால் அனுமானாக வந்து இந்த இதை பூரா பொசுக்கிட்டு போயிட்டானா என்னன்னு தெரியல, அப்புறமா நான் அவனை விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு இப்போ அவனுக்கு நகரத்தை நிர்மாணிப்பாயாகன்னு சொல்றான். ஊறுகின்றன கிணறு உதிரம் ஒன்னகர் ஆறுகின்றன தழல் அகிலும் நாவியும் கூறு மங்கையர் நறுங்கூந்தலின் சுரு நாறுகின்றது நுகர்ந்திருந்தம் நாம் எல்லாம். இன்னும் அவனால் சொல்லி சொல்லி மாளலை. எல்லா இடத்துலையும் கிணறுல தோண்டினாக்க தண்ணி வந்துன்ற இடத்துல இங்கே என்ன வந்தது தெரியுமா? உதிரம் வந்தது. ஏன்னா ஒன்னோடு ஒன்று அடிச்சுண்டு மேலே விழுந்து கீழே விழுந்து பாதி ராட்சச கூட்டங்கள் பெடுத்து அதன் மூலமாக எல்லா கிணறுலையும் போய் என்ன போய் சேர்ந்தது? ரத்தம் தான் போய் சேர்ந்தது. இப்போ போய் கிணறை வெட்டினாக்க ரத்தந்தான். ஒரு ஊறுகின்றன கிணறு உதிரம் ஒன்னகர் ஆறுகின்றில தழல். இன்னமும் பாதி இடத்துல அந்த தழல் அந்த அனல் இருக்க மாறவே இல்லை, அப்படி இருக்கு. அகிலும் நாவியும் கூறு மங்கையர். இந்த ஊர் ஸ்திரீகள், அவளுடைய ராட்சச ஸ்திரீகள், அதுலேயும் நல்லவாள்லாம் இருந்திருக்கா இல்லையா, மண்டோதரி போன்றவாள்லாம் இருந்திருக்கா இல்லையா, அவளுடைய கூந்தலை தொட்டு பார்த்தாக்க அப்படியே அகிலும் நாவியும் கூறு மங்கையர். நல்ல தாழம்பூ வாசனையும் மல்லிகைப்பூ வாசனையும் நல்ல அத்தர் வாசனையும் வந்திருந்த கூந்தலானது பொசுங்கி போய் இங்கே ஊரு புற என்ன நாத்தம்? ஸ்திரீகளுடைய கூந்தல் நாத்தம் தான் இங்கே. நறுங்கூந்தலின் சுரு நாறுகின்றது, சுரு நாறுகின்றது. சுருள் சுருளாக இருந்த சடைகள் எல்லாம் பொசுங்கி போய் எல்லாம் நாத்தம்தான் இருந்தது. நாங்கள் நுகர்ந்திருந்தோம் நாம் எல்லாம். அப்படின்னா அவனுடைய கோபாவேஷத்தை எப்படியெல்லாம் காட்டிருக்கான் பாருங்கள்ன்றத கம்பன் அப்படியே காமிக்கிறாங்க. ராட்சசேந்திரோ ஹனுமதா சக்ரேணேவ மகாத்மனா அப்ரவீத் ராட்சசான் சர்வான் ஹிரியா கிஞ்சித் அவாங்முகா. இதையெல்லாம் யார் சொல்லி தெரிஞ்சுண்டாம்? அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ராட்சச கூட்டங்கள்லாம் வந்து தலையை குனிஞ்சுண்டு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஏன்னா சொன்னால் ராவணன் அடிப்பானோன்னு பயம். அந்த மாதிரி ஏண்டா இந்த மாதிரி அவங்க கொளுத்தி விட்டுட்டு நீங்கள்லாம் ஏண்டா இத்தனை தூங்கிங்களாடான்னு கேட்க முடியாது. அந்த மாதிரி ஏதாவது அடித்தா என்ன பண்ணுறதுன்னு பயந்துண்டு தலையை குனிந்து கொண்டு சொல்லுகின்றதாம். இங்கே மயன் கிட்ட ராவணன் அப்படி நிமிர்ந்து சொல்கிறான். அப்போது ஒரு இடத்துல ஒரு அந்த உடனே மயன் அவன் தேவித்தச்சன் தானே 2 மணி நேரத்தில் அந்த நகரத்தையே புனிதமாக்கி விட்டான். எப்படி பழசி இருந்ததோ அந்த மாதிரி அவன் எல்லாவற்றையும் தன்னுடைய சைன்யங்களை வைத்து கொண்டு அந்த இலங்கா நகர் மீண்டும் பொலிவு பெற்றதுன்னு சொல்கிறாங்க. பொலிவு பெற்ற உடனே அப்போ ராவணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ராமபிரான் அங்கே வந்து சேர்ந்தாச்சு. இங்கே மந்திரி சபையை கூட்டுறான். யாரு? ராவணன் மந்திரி சபையை கூட்டுறான். கூட்டிவிட்டு இனிமேல் நாம் அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்குறார். அதில் ஒவ்வொரு மந்திரிகளாக வந்து ஒரு பக்கம் இந்திரஜித் வரான், விபீஷணன் வரான், கும்பகர்ணன் வரான், இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராட்சச கூட்டங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறதாம். அப்போ அந்த கும்பகர்ணன்றவன் மாத்திரம் கௌம்பகர்ணேஸ்ததோ வீரோ நிகும்போ நாம வீரியவான் அப்ரவீத் பரமக்ருத்தோ ராவணம் லோக ராவணம். இந்த மாதிரி நகரை எரிச்சுட்டு போயிட்டான். நீ என்னமோ உட்காந்து பரியாலோசனை பண்ணிட்டு இருக்க,
என்ன நடந்தது, எது நடக்கக்கூடாததோ அத்தனை இங்கு நடந்து போயிடுத்து என்றெல்லாம் அவனுடைய வீராவேசங்கள்லாம் இருந்துதான். ஓவியம் அமைந்த நகர் தீ உணர்ந்தாய், கோயிழல் அழிந்ததென வேறு ஒரு குலத்தோன், தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ, பாவியர் உறும்படி இதன் பழியும் உண்டோ என்று ஓவியம் அமைந்த நகர். இதனால ஒரு ஆற்றை போய் பார்க்கணும்னு சொன்னாக்க ஸ்ரீலங்கா நகரை போய் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி நகர் அமைக்கணும்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி நகரை கொடுத்துட்டு போட்டான் ஒருத்தன் வந்து. கோயில் அழிந்தது என வேறு ஒரு குலத்தோன், நமக்குள்ள நாமளே சண்டை போட்டுண்டாவது அடிச்சான் உதைச்சான்னு கொளுத்தி விட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அதுவும் கிடையாது. வந்தவன் யாருனாக்க நரன் கூட இல்லை, இவன் வானரன். இவன் கொளுத்திட்டு போயிட்டானே. தேவியை இணையந்து சிறை வைத்த செயல் நன்றோ. அது எதனால? நீ நரனாக இருக்கக்கூடிய வேறொரு குலத்தனுடைய பெண்ணை கொண்டு வந்து இங்க வைத்ததனால்தான். ஆகையினால நீ இத்தனை நாளா தேவதா கூட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இருந்த, இன்னொத்த யாரையோ கூட்டு வந்து வச்சுட்டு இருந்த, அதை பற்றிலாம் நாங்கள் யாருமே கவலைப்படலை. நமக்கு அல்பன் என்று நாம் எதிர்பார்த்தது யாரு? இந்த நரனாக இருக்கக்கூடிய மனித குலத்தன். ஆத்மானம் மானுஷம் மண்யேன்னு ராமபிரான் சொல்றான் இல்லையா? ஆகையினால நீ அந்த மனித குலத்தில் தோன்றிய மாந்தராக இருக்கக்கூடிய சீதையை கொண்டு வந்து என்னைக்கு இந்த நம்முடைய லங்கை நகருக்கு கொண்டு வந்தாயோ அன்று முதல் அழிவு ஆரம்பித்து விட்டது என்று கும்பகர்ணன் சொல்றான். பாவியர் ஊரும் பழி இதின் பழியும் உண்டோ, இதற்கும் மேல பழி வேணும் நினைச்சுட்டு இருக்கியா என்றெல்லாம் கேட்கிறானாம். என்றொருவன் உறவை தவத்தியை இறங்காய் வன் தொழிலினாய் மறை துறைந்து சிறை வைத்தாய் அன்று ஒழிவதாயின அரக்கர் புகழ் ஐயா புன் தொழிலால் இசை பொறுத்தல் புலமைத்தோ. இதுவா பாரு, நீ போய் அவள்கிட்ட கெஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாகட்டும் அவர் இவர் எல்லாரும் உன்னிடம் கெஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதை போய் நீ விட்டுட்டு அவள்கிட்ட கெஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க. நீ என்னைக்கு புறத்தியானுடைய மனைவியை கொண்டு வந்து இங்கே சிறை வைத்தையோ அதிலிருந்து பிடித்தது இங்கே சனி பகவான். என்று ஒருவன் இல் உரை தவத்தியை இறங்காய் வன் தொழிலினாய் மறை துறந்த சிறை வைத்தாய் என்று இறங்குவாயாக, எனக்கு அதை கொடுப்பாயா, நான் உனக்கு அதை கொடுக்குறேன், நீ என்னோட வந்துருன்னா நீ போய் கெஞ்சின்னு உட்கார்ந்துட்டு இருக்கியே, இதெல்லாம் நியாயமா? அன்று ஒழிவதாயின அரக்கர் புகழ் ஐயா. அரக்கனை கண்டு எத்தனை பேரும் பயந்துட்டு இருந்தானோ அவங்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ ராட்சச கூட்டங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு வரப்போறது. அந்த தீங்குக்கு முதலாக நீ கொண்டு வந்து வைத்த சீதா பிராட்டியாக இருக்கக்கூடிய அவளுடைய நெருப்பு தான், கடல் நெருப்பு தான் இது இப்பொழுது இலங்கை நகரை அழிக்கிறதுன்னு சொல்றாருங்க. தியஜஸ்வ கோபம் சுகதர்மநாசனம் பஜஸ்வ தர்மம் ரதி கீர்த்தி வர்தனம் பிரசீத ஜீவே மசபுத்திர பாந்தவாஹ பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. அப்பொழுது விபீஷணனும் சொல்றான் இந்த மாதிரி கும்பகர்ணனும் சொல்றான், நீ இப்போ கொண்டு வந்து வச்சதான இந்த சீதா பிராட்டியை பிரதீயதாம் தாசரதாய மைதிலி, அந்த ராமபிரானிடமே கொண்டு போய் சேர்த்து விடுவாயாகன்னு சொல்றார். ஆசுயில் பரதாரம் அவை அம்சிரை அடைப்போம் மாசில் புகழ் காதல் உருவோம் வளமே கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம். இவன் இதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல. நீ என்னமோ கடைசியில் சொல்லிட்டான் கும்பகர்ண, நீ என்னமோ பரதாரம் அவை அம்சிரை அடைப்போம், புறத்தியாம் பொண்டாட்டி எல்லாரையும் கூட்டின்னு வந்து சிறைக்குள்ள வச்சு நாம் பந்தனம் பண்ணிவிட வேண்டியது. அதே மாதிரியா மாசில் புகழ் காதல் உருவோம், அவள் பேர்லேயே காதல் வச்சு உருகின்று உட்கார்ந்து இருப்போம். வளமை கூற பேசுவது மானம், இதில் அவள்கிட்ட போய் என்ன சொல்ற நீ? நான் யார் தெரியுமா? நான் விஸ்வவசுவோட புத்திரன், இன்னும் அந்த பிரம்மாவோட மானச புத்திரன் அவன் இவன். அவள்கிட்ட போய் உன்னுடைய வீரத்தை காமிச்சுட்டு இருக்க,
எவ்வளவு கேவலமாயிருக்கு தெரியுமா என்றெல்லாம் இங்கே அதில் அப்படியே அவன் கும்பகர்ணன் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் படிக்க 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 என்னடா இது ஆகும்னுட்டு ஒரு ராவணனை இப்படியெல்லாம் கூட கலக்க முடியுமா என்றாலும் கலக்கி பேசினாலும் கூட அவன் கலங்காம இருந்தான் பாருங்க. அப்ப இவன் ராட்சசனா அவன் ராட்சசோத்தமனா என்பது பார்க்கணும்னு சொல்றார். இடை பேணுவது காமம் வளமை கூற பேசுவது மானம். எல்லார்ட்டையும் நீ என்ன பண்ற, சபையில உட்கார்ந்துண்டு பெரிய நாமெல்லாம் வீரர்கள், நாம் நினைச்சா அவளை அழிப்போம் இவாளை அழிப்போம் என்றெல்லாம் நம்முடைய படைகளுக்கெல்லாம் பெரிய உற்சாகத்தை கொடுக்கிற, அங்க போய் என்னடான்னா கை கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்க. இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை. மானுஷ பெயர்களை நாம் எலியெலும்பன் என்பதாக சொல்லுகிறார் இல்லையா, அந்த மாதிரியா நாம் நெசுக்கி எழுத்துருவோம் என்றெல்லாம் இங்கே பேசிட்டு அந்த மானுட ஸ்திரீட்ட தானடா போய் நீ கைகூப்பின்னு உட்கார்ந்துட்டு இருக்க. இது நன்னா இருக்கு உன்னுடைய தர்மம். நன்று நம் கொற்றம். உன்னுடைய வார்த்தை வாய்ச்சொல்லில் வீரரடின்ற மாதிரியா உன்னுடைய வார்த்தை இப்படி இருக்குன்னு சொல்லி கம்பன் அப்படியே சொல்றான். அடுத்ததாக விபீஷணன் எழுந்துக்கிறான். அவனுக்கு பற்பல விதமான கும்பகர்ணன் சொல்லிட்டு போய் படுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்போ விபீஷணன் எழுந்துக்கிறான். தம் மகாபிம் அபிவாதித்ய தேஜோ விஸ்திருத ரஸ்மிமான அக்ரஜஸ்யாலயம் வீரஹ பிரவிவேஷ மகாத்யுதி யதா பிரபிருதி வைதேஹி சம்பிராப்தேஹ பரந்தப ததா பிரபிருதி திஷ்யந்தே நிமித்யான் அசுபானினஹ. ராவணா, நான் சொல்றத கேளு. தம் மகாபி அபிவாத்திய, அவனை சேவிச்சுட்டு சொல்றான், என்னைக்கு நீ புரத்தியான் மனைவியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை இங்கே ஸ்ரீலங்காவிற்குள் தூக்கிண்டு வந்து சிறை வைத்தாயோ, யதா பிரபிருதி வைதேகி சம்பிராப்தே இக பரந்தபா ததா பிரபிருதி திஷ்யந்தே. அன்னியிலேருந்து பார்க்கிறோம் ஏதோ ஒரு விதமான அழிவு, ஏதோ ஒரு விதமான அசுப சகுனங்கள்லாம் ஏற்படுறது. நிமித்தானி அசுபாடிச்ச. ஆகையினால நீ திரும்பி கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துறது நல்லது என்று அப்போ பிரதீயதாம் தாசரதாய மைதிலி என்று அவனிடமே திருப்பி கொடுத்துள்ளாமே என்பதாக அவனுக்கு சில ஹிதோபதேசம் செய்கிறான். இந்த இடத்துல தான் கம்பநாட்டாழ்வான் இந்த ஹிரண்யவதை என்பதாக இவனுடைய மூதாதையர்ல ஒருத்தன் இருந்தான், ஹிரண்யன் என்பவன். அவனை பொன்னன்னு பேர் சொல்றான் கம்பநாட்டாழ்வான். அந்த பொன்னனுடைய அதாவது பிரகல்லாத சரித்திரம் பூர்த்தியாக இங்கே ராவணனுக்கு உபதேசிக்கிறான்னு சொல்றாருங்க. அதுல ஒரு 4 ஸ்லோகத்தை வாசிச்சோம்னு சொன்னாக்க அது தேரெழுந்தூர் ஆமர்வியப்பன் பரம சந்தோஷப்படுவான். ஏன்னு கேட்டால் அவன்தான் சிங்கமதாய் அவுணன் திரளாகம் முன் கிண்டுகந்த சங்கமிடத்தானை தடலாழி வலத்தானை அங்கமலக்கண்ணனை அடியேன் அடைந்துய்ந்து போனேனே என்றெல்லாம் சொல்லுமா போலே அங்கே தேரெழுந்தூர் எம்பெருமானுக்கு முதலாக பெயர் சூட்டிய நிருசிம்மன் என்று பெயர் சூட்டியவன் கலியன் தான். அங்க மாதிரியாக அந்த எம்பெருமான் பரிபூர்ணமான திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு சில பாசுரங்கள் தான். அதில் ஏகப்பட்ட பாசுரம் சொல்கிறான், ஏகப்பட்ட நியாயங்கள் தர்மங்கள். அவன் பிரகலாதன் அவனுடைய தகப்பனாருக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சது தான். ஆனத்தினால இந்த இடத்துல கம்பன் கண்டது எப்படின்னு பார்க்கலாம். பின்னும் வீடனன் ஐயனின் தரம் அலாய் பெரியோர் முன்னை நாள் இவன் முடிந்திட கிடையொடும் முடிந்தார். இன்னம் உண்டு யான் இயம்புவது இரணியன் என்பான் தன்னை உள்ளவா கேட்டி என்று உரை செய்ய சமைந்தான். அப்போ நம்முடைய மூதாதையர்கள்ல ஒருத்தன் இருந்தான்பா, அவனுக்கு பேர் ஹிரண்யன் என்று பெயர். அவனுடைய கதைகளை சொல்றேன் சுருக்கமாக என்று சொல்றான். வேதத்தானும் நல்வேள்வியினானும் மெய் உணர்ந்த போதத்தானும் அப்புறத்துளைய பொருளானும் சாதிப்பார் பெரும் பரம்பதம் தலை கொண்டு சமைந்தேன் ஓதி கேட்பது பரம்பொருள் இன்னம் ஒன்றுள்ளதோ. பிரகல்லாதனை கொண்டு போய் பாடசாலையில் சேர்த்துட்டு வந்து ஒரு நாள் அவன் லீவுக்கு ஆத்துக்கு வந்தான். அப்போது இவன் இப்போ அங்கே என்னடா படிச்சேன்னு கேட்டாக்க பரம்பொருள் நாராயணன் தான் பரம்பொருள்னு சொன்னான். உடனே இவனுக்கு மகா கோபம் வந்தது. என்னை காட்டிலும் பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தில் உண்டா
அது எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, என்னமா இருக்கு என்பதெல்லாம் அவன் கேட்கப் போக, காலமும் கருவியும் இடனும் ஆய் கடைப்பாலமை பயணமாய் பயன் துய்ப்பானுமாய் சீலமும் அவை தரும் திருவுமாய் உளன் ஆலமும் வித்தும் ஒத்து அடங்கும் ஆண்மையான். பிரகலாதன் சொல்ற வார்த்தை. அதாவது வடபீஜாநியாய மார்க்கேன கிரகியதாம் என்று சொல்லுவா இல்லையா. அப்போ ஒரு பார்க்கறதுக்கு ஆலம் மரமானது ஒரு சிறிய பீஜத்திலிருந்து கிளம்புறோமா போலே பார்ப்பதற்கு சகல வஸ்துக்களிலும் எம்பெருமான் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உருவ வடிவம் எப்படி இருக்கும்னு கேட்டாக்க, அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா பிரம்மா நாராயண சிவஸ்ச நாராயண சக்ரஸ்ச நாராயண அந்தர்பகிஷ்ட நாராயண தியாவா பிருத்திவ்யௌ ச நாராயண நாராயண ஏ வேதகம் சர்வம் யத் பூதம் யத் சபவ்யம் என்றெல்லாம் எல்லா வஸ்துக்களிலேயும் கலந்திருக்கக்கூடியவன் தான் நாராயணன் என்றெல்லாம் சொல்றான். காலமும் கருவியும் இடனுமாய் கடைப்பால் அமைப்பயனுமாய் பயன் துய்ப்பானுமாய் சீலமும் அவை தரும் திருவுமாய் உடன் ஆலமும் வித்தும் ஒத்தடங்கும் ஆண்மையான். மிகப்பெரிய ஆலமரம், அதற்குள்ளே ஒரு பீஜம், ஒரு பீஜம் அதற்குள்ளே பெரிய ஆலமரமாகவும். அப்போ எங்க இருக்கான் சொல் என்றெல்லாம் இவனுக்கு மகா கோபம் வர, சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன் மாமேறு குண்டினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இன்தன்மை காணுதி விரைவன் என்றான் நன்று என கனகன் சொன்னான். அவ்வளவுதான். அங்க இருக்கானா இங்க இருக்கானா எங்க இருக்கான்னு சொல்ற, நீ எனக்கு இப்பவே காட்ட வேண்டும். இல்லைன்னு சொன்னாக்க இதோ பார், உடைவாளை எடுத்தா உன்னையும் ஒரு போடு போட்டுருவேன். நீ யாரையோ சொல்லின்னு இருக்கிய, அவன் பேரை கூட சொல்லலை, யாரையோ சொல்லின்னு இருக்கிய, அவனை நான் விட்டு வீழ்த்து விடுவேன்னு சொல்றான். உடனே இவன் சொல்றான் பிரகலாதன், சாணிலும் உளன், ஒரு சான் இடத்திலேயும் இருப்பான், ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணிலும் உளன். இப்ப சொல்றாளே ஆட்டாம்பாம் என்பதான ஒரு விஷயம் இருக்க, அதை கம்பநாட்டாழ்வான் தான் எப்பவோ சொல்லிட்டு போயிட்டான். ஆகையினால அந்த அணுவை சதகூரிட்டு கோணிலும் உளன்னு சொன்னான். ஒரு அணுவை பிளந்தால் அது எப்படியாக அது துகள் துகள் துகளாக மாறினாக்க ஒரு கோன் என்று அதற்கு பெயர் வைத்து அந்த கோணுக்குள்ளேயும் நாராயணன் உட்கார்ந்துருப்பான்பா. ஆகையினால அதை கூறிட்டு கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன். மிக பெரியதான திருவேங்கடமலையாகட்டும், இமயமலையாகட்டும், மாகேந்திர பர்வதங்களாகட்டும், எல்லா விதமான மலைகளிலேயும் கூட எம்பெருமான் நிருசிம்மனாக அமர்ந்திருப்பான். நிருசிம்மன்னு சொல்லல, எம்பெருமான் நாராயணன் அமர்ந்திருப்பான். இன்னின்ற தூணிலும் உடன் அப்படின்னு அந்த இடத்துல அங்க ஒரு பெரிய மண்டபம். அது மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தான் அந்த குழந்தை. உடனே பார்த்தான் எம்பெருமான், இவன் எந்த தூணை தட்டுவான்னு தெரியாது. ஆகையினால எல்லா தூண்களிலேயும் அவன் புகுந்துண்டான்னு சொன்னான். நீ சொன்ன சொல்லிலும் உளன், நீ என்னவோ எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லிட்டு இருக்கிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளேயும் அவன் இருக்கான். அதனால தான் நீ பேச முடியறதுன்னு சொல்லி அந்த குழந்தை. உடன் இத்தன்மை காணுதி விரைவின், இதை நீ சீக்கிரமே பார்க்க போறேப்பா, அதுதான் எனக்கு பெரிய இதுவா இருக்கு. ஆகையினால இப்போ நீ அங்க இருக்கானா இங்க இருக்கானான்னு கேட்டு இருக்கியோ இல்லையோ, எல்லா விதமான அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா நிஷ்கலங்கோ நிரஞ்சனோ நிர்விகல்போ நிராக்யாத சுத்தோ தேவ ஏகோ நாராயணஹா நத்விதீயோ ஓஸ்தி கஷ்டித் என்று வேதம் சொல்ற மாதிரியாக எல்லா விதமான வஸ்துக்களுக்குள்ளேயும் வஸ்துக்களின் வெளியிலேயும் நீ பார்க்கின்ற பார்வையிலேயும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய கண் ஒளியிலேயும் எம்பெருமான் நாராயணன் அங்கே இருக்கின்றான். எல்லா வஸ்துக்களிலும் காணலாம், நீ விரைவில் காணப்போகிறாய் என்று அந்த குழந்தை சொல்லித்தான். உடனே அங்கே தூணை தட்டினான். அவன் தட்ட தூணை அங்கே வந்தான். நரசிம்மனாக வந்து சேர்ந்து அந்த ஹிரண்யனை வதம் செய்தான்
என்று நம்முடைய மூதாதையர் உத்தரை எந்த ஒரு ஆயுதமும் எடுக்காமல் கையின் நகத்தினாலேயே பிச்சு பிளந்தெடுத்தான்ற ஒரு சரித்திரத்தை அங்க பிரகலாத சரித்திரமாக கம்பநாட்டாழ்வான் இங்கே அவருக்கு உரைக்கிறான்னு சொல்றான். ஆருக்கு? ராவணனுக்கு விபீஷணன் உரைக்கிறான். முன்பு பெறப்பெற்ற பெறோ முடிவு இல்லை. அப்போ அங்க நிருசிம்மன் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு அந்த குழந்தையை பக்கத்தில் அமர்த்தி கொண்டு அந்த குழந்தை அப்படியே அஞ்சலிஹத்தமாக நின்றுருக்கு. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்கிறான். உடனே பிரகலாதனும் யான் பெற்ற மிக பெரியதான இந்த பாக்கியமானது அடியனுடைய சந்ததியர் யாருக்கும் இங்கே எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது, இனிமேல் பற்றி எல்லோரும் நல்ல விதமான புத்தியோடு வாழ வேண்டும். ஆகையினால நிருசிம்மனே அடியன் செய்த அபச்சாரத்தை எல்லாம் மன்னித்துள்ள வேண்டும் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கிறதாம். அப்பொழுது நிருசிம்மன் பிரகலாதனுக்கு என்ன வரம் கொடுத்தான் என்பதான விஷயத்தை மேன்மேலும் பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.